Praise the Lord, our daily bread. Micah chapter 7, verse 7. As for me, I will look to Lord. I will wait for the God of my salvation. My God will hear me. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord, in today's run-of-the-mill age, many people do not have time to plead with you and do not have the patience to get things done. Therefore, Lord, in the 24 hours that you have given us, let us spend 10 minutes for you, watch you, and listen to your voice, wait for the right time, and live as a people who listen to your voice forever. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. மீகா அதிகாரம் 7 இறை வார்த்தை 7. நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன். என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன். என் கடவுள் எனக்கு செவிசாய் தருவார். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, இன்று இயந்திரம் போல் இயங்கிக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் உம்மை நோக்கி மன்றாட பலருக்கு நேரமில்லை. ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் வரை பொறுமை இல்லை. எனவே ஆண்டவரே, நீர் அளித்த 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் உமக்காக செலவிட்டு உம்மை விழிப்புடன் நோக்கி உமது குரலை கேட்டு உமது நேரத்திற்காக காத்திருந்து உமது குரலுக்கு என்றும் செவிசாய்க்கும் மக்களாக வாழ வரமருளும். ஆமீன். அன்னனுள்ள போஜனம். மிக்கா 7 அத்தியாயம் 7 வாக்கியம். என்னால் நான் கர்த்தாவிலேக்கு கண்ணுகள் உயர்த்தும் என்றே ரக்ஷகனாய தெய்வத்தினு வேண்டி நான் காத்திருக்கும் என்றே தெய்வம் என்றே பிரார்த்தனை கேட்கும். தெய்வமே, இக்காலகட்டத்திலே மனுஷர் அங்கே நோக்கி பிரார்த்திக்குவானோ, அங்கேயோட காரியங்களுக்கு வேண்டி சமயம் செலவழிக்குவானோ പറ്റാതെ ജീവിച്ചു വരുന്ന ദൈവമേ, ഞങ്ങൾ ഈ കാലഘട്ടത്തിൻ്റെ പ്രശ്നങ്ങൾ മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് അങ്ങിൽ ആഴമായി വിശ്വസിക്കുകയും അങ്ങേക്കായി കാത്തിരിക്കുകയും ചെയ്യുന്ന നല്ല മക്കളായി മാറ്റണമേ. ആമീൻ.